ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம தாத்தா இருக்காரு. அவர் பயங்கரமான ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. நீங்கள் ஏன் அதை காவேரி பேரில் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, எப்பா இப்போ ஹில்ஸில் வந்துட்டு வீடு வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கும் போயிட்டு டென்ஷனாக இருக்கப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ல. அதனால காவேரி வீட்டை நீ ஏமா காவேரி பேர்லேயும் வாங்கி வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நல்ல ஐடியா, நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எதுக்குப்பா, என்கிட்ட அமௌண்ட் இல்லையேன்னு அவங்க சொல்ல, நீ ஏமா நீ இந்த தனியாக பிரித்து பார்க்குற, நீனாலும் நானாலும் ஒன்று தான் சொல்கிறாங்க. அப்பா, புருஷன்மார்கள் வீடு கிஃப்டாக கொடுக்கறதா இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி விஜய் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூம்க்கு கூட்டு போய் நம்ம காவேரி மடியிலே படுத்து தூங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. மறுநாள் காலையில் விடுது இங்கே அதாவது நம்ம தீபாவளிக்காக என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு, முருகு, காரம் எல்லாத்தையும் சாரதாமா சரசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. பேருக்கேற்ற மாதிரி சரசரமாக சுட்டு வைக்கிறீமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு யமுனா ஒரு பக்கம் வேற லெவல்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக காரமாக இருக்குமா, சூப்பராக இருக்குது, எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. உண்மைதாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும். எப்படி சாப்பிட்டா எப்படின்னு சில பேர் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடாத, ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா பையன் தான் பிறப்பான், அதாவது காரமாக சாப்பிட்டீங்கன்னா பொண்ணு தான் பிறப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது இதெல்லாம் அந்த காலத்து ஐதீகம்ப்பா, அதனால் அதை யாராலையும் மாற்ற முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அங்கே ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அதாவது பாட்டி சின்னதாக கூட காவேரி கிட்ட ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் பாட்டி ஒரு பக்கம் எல்லாத்தையும் முழு மனசோட ஏற்றுக்கலாம் தான், அதாவது குழந்தைக்காக ஏற்றுக்கிட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. விஷமக்கார பாட்டி அப்பப்போ விஷயத்தை எடுத்து விடுது. அதாவது நீ என் பேரனை பிரித்து கூட்டி போட்ட, என் பேரனை பிரித்து கூட்டி போயிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுது. அதுக்கப்புறம் சும்மா தான் பாட்டி விளாட்றாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்காங்க எங்கே, அதாவது இவங்க அம்மா வீட்டுக்கு. அப்பன்னு பார்த்து இவங்க நாளைங்கிற எபிசோடில் போட்டு